ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ரிட்ஜுடைய சைட் டோர் டீக்ளட்டரிங் அண்ட் ஆர்கனைசிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம திடீர்னு டக்குன்னு யோசித்து இதை பண்ணிடணும் அப்படின்னு நினச்சா தான் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம வந்து அதை பண்ணுறதுக்கான இது டைமே வராது. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி டக்குன்னு எனக்கு தோணுச்சு பண்ணிடலான்னு சொல்லி பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்து நான் இந்த பால்கனியில் வச்சுட்டேன். அதை எடுக்கும் போது வந்து கரெக்டாக அதை மறுபடியும் ஃபிட் பண்ணணும். ஸோ நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்தால் ஈஸியாக போட்டுடலாம். இல்லைனா வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் போட வேண்டியிருக்கும். ஃபஸ்ட் டைம் போடும்போது எனக்கு வரல. அப்படியே அந்த நாப்லாம் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்துட்டு தான் நான் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணேன். So take out another. Oh! Fitting! Okay. நான் சத்தம் அது. அந்த மேலே டாப்பில் வந்து எக்கு வைக்கிறது இருக்கும் இல்லையா, அதை மட்டும் என்னால் எடுக்கவே முடியல. அதை வந்து நான் அப்படியே விட்டுட்டு அப்படியே தான் நான் க்ளீன் பண்ணேன். அதை வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, என்னால் ரிமூவ் பண்ணவே முடியல. ஸோ மீதி இருக்கிற அந்த 3 ப்ளஸ் வந்து இந்த ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, இந்த 4 மட்டும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரிட்ஜ் உள்ள இன்டீரியராக மெயின் போர்ஷனை கூட நம்ம க்ளீன் பண்ணுவோம். பட் இந்த சைட் டோரை வந்து நம்ம அவ்வளோவா பார்க்கவே மாட்டோம். அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். பட் வந்து அங்கே நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ என்றைக்காச்சும் டக்குன்னு வந்து தோணுச்சுன்னா அதை பண்ணி முடிச்சுருங்க. உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணேன். நான் ஒரு ஷெல்ஃபை என்ன வச்சுருக்கேன்னு காட்டலாம். இந்த குட்டி அந்த ஷெல்ஃப்குள்ளே வந்து சுக்கு, அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரால் பேக்கெட்ஸு, அப்புறம் மஞ்சள், பெருங்காயம் இதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ப்ரெட்டு, பீனட் பட்டர், அப்புறம் வந்து ஜாம், அதுக்கப்புறம் மேகி அண்ட் தென் கார்ன்ஃப்ளவர் வச்சுருப்பேன். இங்கே வந்து இந்த நாட்டு மருந்தெல்லாம் இருக்கும் இல்லையா, பாம் ஜாகரி, பனவெல்லம், கருஞ்சீரகம், அந்த மாதிரி பேக்கெட்ஸ் எல்லாம் இது உள்ள இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் மீந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் உள்ளே வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது மீல் மேக்கர், அப்புறம் ரஸ்க்கு. கீழே பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, ஃபஸ்ட் ஒன் வந்து கொண்டக்கடலை, இது கடலைப்பருப்பு. அதுக்கடுத்து வந்து அரிசி மாவு, அதுக்கப்புறம் வந்து மசாலாஸ், அதாவது இந்த கரம் மசாலா, அதெல்லாம் இந்த டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன். இதுதான் என்னுடைய ஷெல்ஃப் அரேஞ்ச்மெண்ட். அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்ச் வந்து முள்ளங்கி, கத்திரிக்காய், மாங்காய் போட்ட சாம்பார். மாங்காய் வந்து அதில் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு சார் கொடுத்துருந்தார். அது நிறைய இருக்குது. ஸோ அப்பப்போ கொஞ்சம் சாம்பாரில் போடுவேன். இது வந்து கார்ன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க மார்க்கெட்டில். அதை வந்து நான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா முருங்கைக்காவும் அதே தான். நிறைய இப்போ வந்து சீசனிங்கு. ஸோ நிறைய முருங்கைக்காய் கொடுத்துட்றாங்க. வாங்கினோன்னா அது வந்து பொரியல் மாதிரி செஞ்சு வச்சேன். அப்போ தான் கொஞ்சம் காலியாகும்னு சொல்லிட்டு, உடம்புக்கு நல்லது இல்லையா. அப்புறம் இதில் கொஞ்சமாக மீன் குழம்பு இருக்குது, நேற்று வச்சது. நான் மட்டும் ஊற்றிப்பேன், இவங்களாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ரசம் இருக்குது. அப்புறம் மாங்காய், அதே மாங்காய் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சும்மா மசாலா போட்டு வச்சுருக்கேன் அப்படியே சாப்பிட்றதுக்காக. ரைஸ் வச்சுட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.